இவன் அவங்க அண்ணியை கொலைப்படுறதுக்கு திட்டம் போட்டான். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன பண்ணியா? நீ மட்டும் இல்லனா என்னென்னலாம் நடந்திருக்கும்? ரோகிணி கல்யாணம் நடக்க போறதே ஒன்னால தானே? என்னால எங்க நடக்குது? உங்க அக்காவுக்கு அந்த கோயம்புத்தூர் மாப்பிளைய பிடிச்சிருக்கு, அவருக்கு ரோகிணிய பிடிச்சிருக்கு, 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. இது உங்க 2 குடும்பத்துக்கு மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம். 3வது மனுஷிய ஏன் கொண்டாடுறீங்க? ஏய், நீ 3வது மனுஷியா? ஆமா, எனக்கும் உங்க குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? நான் யாரோ தானே. நீ யாரோலாம் இல்ல, எங்க குடும்பத்துல ஒருத்தி தான். எங்க குடும்பத்துக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுற அதத்தான் சொல்ல வந்தேன். சரி, நான் அப்படி என்ன கஷ்டப்பட்டேன்? ஆவுனா நான் கஷ்டப்படுறேன், காப்பாத்துறேன்னு ஏன் பெருமையே பாடிட்டு இருக்கீங்க? நான் இல்லனா ரோகிணி கல்யாணம் நடக்காதா என்ன? நீங்களும் ஏன் உங்க தாத்தா மாதிரியே பேசுறீங்க? அவர் என்ன பொய்யா சொன்னாரு? உண்மைதானே சொன்னாரு. அவர் சொன்ன பெருமைக்கு நீ தகுதியானவதான். தெரிஞ்சோ தெரியாமலோ மெஹந்தி ஃபங்க்ஷன்ல ஒன்னாலதான் தப்பு நடக்காம இருந்துச்சு. மஞ்ச தண்ணி ஊத்தும் போது கூட தடுத்த. இப்படி நிறைய விஷயம் பண்ணிருக்க. இப்ப என்ன, அதுக்கு எனக்கு நன்றி சொல்ல வந்திருக்கீங்க அப்படிதானே? இல்ல, நன்றி சொல்லி உன்னை வேற ஒருத்தங்கள பிரிச்சு பார்க்க மனசு வரல. ஓகே, சரி போய் தூங்குங்க. காலையில நிறைய வேலை இருக்கு, சீக்கிரமா எழுந்திருக்கணும். ஏய், ஒரு நிமிஷம். என்ன? நான் உன்னை சொல்லணும்னு வந்தேன், ஆனா நடந்ததை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, என்னன்னு சொல்லிட்டு போய் தூங்குங்க. எனக்கு தூக்கமா வருது. ம், ம், ம். காலையில இருந்து வேலை செஞ்சு ஒரே டயர்டா இருக்கு. அது அது ஆ, காலையில ரோகிணிக்கு கல்யாணம் ஆக போகுதுல்ல? ஆமா. அதுக்கப்புறம் எங்க வீட்ல யாருக்கு கல்யாணம் ஆக போகுது தெரியுமா? அடுத்து உங்க தங்கச்சிங்களுக்கு தானே, ராகினிக்கோ ரூபினிக்கோ. ஏன் நான்லாம் இல்லையா? எனக்கெல்லாம் கல்யாணம் ஆக கூடாதா? கல்யாண வயசுல 2 தங்கச்சிங்களை வச்சுக்கிட்டு உங்களுக்கு கல்யாணம் கேக்குதா? ம், அது அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கும் பண்ணுவாங்கல்ல. அது நடக்க இன்னும் சில வருஷங்கள் ஆகும். ஆனாலும் நடக்கத்தானே போகுது. சரி, ஆல் தி பெஸ்ட். கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. எனக்கு தூக்கம் வருது, நான் கிளம்புறேன். நர்மதா, கல்யாணம் பண்ணணும்னா நான் பொண்ணு பார்க்கணும்ல? ஆமா, பார்க்கணும். அது இப்ப என்ன, தாத்தா பாட்டி கிட்ட சொல்லி உங்களுக்கு பொண்ணு பார்க்க சொல்லணுமா? சரி விடுங்க, நாளைக்கு ரோகிணி கல்யாணம் முடிஞ்சதும் சொல்லிடுறேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாமா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அப்ப நான் போய் தூங்கட்டுமா? போ, நிம்மதியா கோரட்டை விட்டு தூங்கு. போ. இல்ல இல்ல, இப்போதான் ஒரு அண்ணன் உங்ககிட்ட இந்த லெட்டரை கொடுக்க சொன்னாங்க. யார்? தெரியலக்கா. இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அம்மா, அது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்கம்மா, அவங்களுக்காக வெயிட் பண்றேன். சரி, வந்தா வரட்டும். நம்ம ரூம்ல பேக்ல பணம் வச்சிருக்கேன், ஒரு 25,000 ரூபாய் எடுத்துட்டு வா போ. இப்பவா? அம்மா, எலக்ட்ரிஷியன் குடுக்கணும், அவன் கேக்குறானே. மா, நான் அவர்கிட்ட அப்புறமா கொடுத்துக்கிறேன், நீங்க போங்க. அதெல்லாம் முடியாது, அவன் இப்பவே கையில கொடுத்தாகணும்னு ஒத்த கால நிக்கிறானே. போய் எடுத்துட்டு வா, போகாது. போன்ல அனுப்பலாம்ல? நான் கேட்காம இருப்பனா? அவன் போன்ல அந்த வசதி எல்லாம் இல்லையா? இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? போய் எடுத்துட்டு வரல. ஒண்ணு இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் போறேன். போ. ஏய், என்ன நர்மதா, யாரையா தேடிக்கிட்டு இருக்க போல இருக்கு? யார தேடுற நீ? எவனோ ஒருத்தன். ஏய், என்ன லெட்டர் இது? ஏன் நீ ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? இத பாருங்க. என்னது இது? மளிகை சாமா பில்லா? நீங்களே பாருங்க. ஏய், என்னது இது? ஐ லவ் யூ.
என்ன சொன்ன? ஐ லவ் யூன்னு சொன்னேன். ஏய், இன்னொரு தடவை சொல்ல. ஹலோ, நான் இந்த பேப்பர்ல எழுதி இருக்கிறத சொன்னேன். அப்படியா? சரி, யாரு கொடுத்தாங்க இத? அவனை தான் தேடிட்டு இருக்கேன். கிடைச்சா கிடைச்சா என்ன பண்ணுவ? அவனை கூப்பிட்டு அவன் கையில ஒரு தாலி எடுத்து கொடுத்து என் கழுத்துல கட்டுன்னு சொல்லிடுவேன். நிஜமாவா? ஆமா, இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல். நேர்ல சொல்ல தைரியம் இல்லாதவன் லெட்டர் எழுதி கொடுத்திருக்கான். அவனை புருஷன் ஆக்கிக்கதான் என் அம்மா அப்பா என்ன பெத்து போட்டிருக்காங்க பாருங்க. முகத்தை பார்த்து லவ் பண்றேன்னு சொல்ல பயப்படுறவனுக்கு எதுக்கு லவ்? நல்ல வேலை நான் கொடுக்கல. கரெக்ட். அவனால வாழ்க்கையில எந்த விஷயத்தை தான் தைரியமா ஃபேஸ் பண்ண முடியும்? அப்படியெல்லாம் நினைக்காத நர்மதா. ஒருவேளை அவன் தைரியமானவனா கூட இருக்கலாம்ல. அது ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணோட கண்ணை பார்த்து ஐ லவ் யூன்னு எப்படி உடனே சொல்ல முடியும்? அது முத அந்த லவ் சொல்லும் போதே ஒரு வெக்கம், ஒரு தயக்கம், இந்த பதட்டம்லாம் இருக்கதானே செய்யும். அதெல்லாம் இருக்கணும், ஆனா பயம் இருக்க கூடாது. நீ ஈஸியா சொல்லிட்ட, ஆனா அத சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டம்னு பசங்களுக்கு தானே தெரியும். என்ன நீங்க எவனோ ஒரு பயந்தவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல சப்போர்ட் எல்லாம் பண்ணல. நாட்டுல நடக்கிறத தான் சொன்னேன். இந்த மண்டபத்திலே நீ ஒருத்தி தான் மூக்கு மூலியமா அழகா இருக்க. அதான் உனக்கு எவனோ ஒருத்தன் லெட்டர் கொடுத்திருக்கான். சரி விடு, அந்த அதிர்ஷ்டசாலி மறுபடியும் வந்தா பாத்துக்கலாம். அவன் மட்டும் என் முன்னாடி வரட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. இப்படி எல்லாம் மிரட்டினா எப்படி பசங்க வந்து தைரியமா லவ் சொல்லுவாங்க? கதிர், இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன்னை பணம் எடுத்துட்டு சொல்லி தானே அனுப்பி வச்சேன். இவகிட்ட என்ன கதை அடிச்சிட்டு இருக்க? எப்ப பாரு எங்கேயாவது நின்னு இவகிட்ட பேசிக்கிட்டே இருக்க. என்ன பிரச்சனை உனக்கு? இல்லம்மா, சும்மா அப்படியே என்ன ஏது எப்படின்னு. என்னது? இதுவா? ஒண்ணு இல்லையே, சும்மா பேப்பரு. காட்டு. அம்மா, பேப்பருமா, அவ்வளவுதான். அதான் காட்டு. சும்மா பேப்பரு. என்னடா இது? இல்ல. இவளை லவ் பண்றியா? இல்ல அவ உன்னை லவ் பண்றா? ஏண்டா, எவ்வளவு சொல்லியும் என் பேச்ச மீறி நீ இவளுக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டு இருக்கல? அம்மா, இது நான் கொடுக்கலமா. பின்ன இவ உனக்கு கொடுத்தாளா? அம்மா, ஏன் இப்படி நீங்களா கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்கீங்க?